Hi, hello, vanakkam. Exercise 4.3 first sum the compound interest on rupees 5,000 at 12% per annum for 2 years compounded annually is இது டைரக்ட் சம் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சம்மில் 5 சப்டிவிஷன் இருக்குது. எல்லாம் fill in the blanks மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அமௌண்ட்டு பி வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 5,000. ஆர் வந்து 12%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். என் வந்து 2 years. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, என் வந்து இயர்லி தான் கொடுத்துருக்காங்க. பி இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் என். எல்லா வேல்யூமே தெரியும். பி 5,000, ஆர் வந்து 12%, என் வந்து 2 years. அப்போ 5,000 இன்ட்டு 1 + 12/100 the whole square. So 5,000 into 12/100 na 112/100 the whole square. So now 5,000 into 112/100 into 112/100. 2 0 4 0 cancel. 1 5 is 5, 2 5 are 10, 1 2 is 2, 5 2s are 10, 6 2s are 12. நமக்கு இதோட வேல்யூ வந்து 112 இன்ட்டு 52 மல்டிப்ளை பண்ணணும். என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 6272. இது வந்து என்னதுன்னா அமௌண்ட்டு 2 வருஷத்தில் கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட் இவ்வளவு. இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து A - P. ஸோ அமௌண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 6,272 மைனஸ் 5,000 சப்ராக்ட் பண்ணால் 1272 rupees. யூனிட் ரொம்ப முக்கியம் இல்லை. 1272 ரூபா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. இதுதான் இந்த சமக்குரிய ஆன்சர். ஃபில்லப்பில் செகண்ட் ஃபில்லப் பண்ணியிருந்தா த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8,000 rupees at 10% per annum ஃபார் 1 year காம்பவுண்டட் ஹாஃப் ஏர்லின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பி வந்து என்னது நமக்கு 8,000. ஆரோட வேல்யூ வந்து 10%. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஹாஃப் ஏர்லி, வருஷத்துக்கு 2 வாட்டி வட்டி கொடுக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, அமௌண்ட்டுக்கு செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். A is equal to P into 1 + r/200 the whole power 2n. இங்கேயும் 2 போடாமல் இருக்கக்கூடாது, இங்கேயும் 2 போடாமல் இருக்கக்கூடாது. ஆரும் தெரியும், P தெரியும். n இருக்கிற இடத்துல இந்த 2 போட்டு n ஹாஃப் ஏர்லி, பட் ஒரு வருஷத்துக்கு தான். 6 மாதத்துக்கு ஒரு வட்டி கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷம் கொடுத்தா அங்கே என்னோட வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ A is equal to 8,000 into 1 + r வந்து 10/200 the whole power 2 into 1 இதுதானே. ஸோ 8,000 into 200 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 21/20 the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8,000 into 21/20 into 21/20. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 2 2s are 4னா 2 4s are 8, 20 இருக்குது. 21 into 21 நமக்கு 441 தெரியும். into 20 இதை மல்டிப்ளை பண்ணால் 2880 80820. இது வந்து என்னது நமக்கு அமௌண்ட்டு. நம்ம கேட்டிருக்கிறது வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ A - P. A வந்து 8,000. அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 8,820 minus 8,000 is equal to 820 rupees. இது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் திஸ் சம். தென் சம்முடைய ஆன்சர். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Exercise 4.3 ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் the annual rate of growth of population of a town is 10% if the present population is 26,606.20 then the population 3 years ago was. 3 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுமா. இந்த ப்ரெசென்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கணும். இதை பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். பாப்புலேஷனில் இன்க்ரீஸ்னால் ப்ளஸ், டிப்ரிசியேஷனாக மைனஸ் வரும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இந்த வேர்டு இருந்ததுன்னா அதை நம்ம அமௌண்ட்டுன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். A is equal to P into 1 + r/100 தான் ஃபார்முலா. இதில் A தெரியும். ப்ரீவியஸாக 2 சம்மில் A தான் கண்டுபிடிச்சோம். இப்போ A தெரியுது.
பி கண்டுபிடிக்கிறோம். 1 + r/100 the whole power n. என்னும் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க. இது வந்து எவ்வளவு 26620 is equal to பிரின்சிபல் வேல்யூ தெரியல 1 + r வந்து எவ்வளவு 10/100 3 வருஷத்துக்கு முன்ன கொட்டி என்ன பாப்புலேஷன் இருந்தது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸோ பி இன்ட்டு இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 11/10 the whole power 3. ஓகே 26620. இப்போ இது அப்படியே இன்சைட் கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 2620 into 10/11 the whole power 3 equal to P. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் P is equal to 26620 into 10/11 10/11 10/11 11 கட் கொடுத்தா 222 ரிமைண்டர் ஃபார் 46னா 4 times 2. அடுத்த 11 கட் கொடுத்தா 220. அடுத்து 11 கட் கொடுத்தா 20 வருது. இப்போ நமக்கு 2 போட்டு எத்தனை தினம் 4 தினம். இது ருப்பீஸில் போடணும்னா இது பாப்புலேஷன் தானே. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷன் வேணாமா 20,000. இதை இந்த சம்மரி ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன் என்னன்னா if the compound interest is calculated quarterly the amount is found using the formula. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலாலாம் சொல்லிட்டேன். ஃபிஃப்த் சம் என்ன அப்படின்னா the difference between சரி ஓகே காம்பவுண்டட் குவார்ட்டர்லிக்குரிய ஃபார்முலா amount is equal to P into 1 plus R by 400 the whole power 4n. இதுதான் ஃபோர்த் சம்குரிய ஆன்சர். குவார்ட்டர்லிக்கு அமௌண்ட் கண்டுபிடி கேட்கணும் ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா A minus B. The difference between compound interest and simple interest for 2 years for a principal 5,000 at the rate of interest 8% per annum. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்குறது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா என்ன P இன்ட்டு R/100 the whole power 2. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுனா எப்படி டைம் நிறைய போகும். யார் உட்காந்து இந்த வீடியோவில் பார்ப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டு வட்டி. தனி வட்டின்னா ஒரு அமௌண்ட்டு நம்ம போடுவோம் 5,000 ரூபா போடுவோம். 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அதோட வட்டி என்னது 5% இன்ட்ரெஸ்ட்னால் வருஷம் 5% இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் 2வது வருஷமே நமக்கு பிரின்சிபல் மாறிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 5%னா 5,000 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபா வட்டினா 2வது வருஷத்தோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாயிடும் 5,200 ரூபாய்க்கு அவங்க வட்டி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பெனிஃபிட் எது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நமக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். இப்போ இது வந்து பெனிஃபிட் போடுறவங்க பணம் போடுறவங்க பாடு எடுத்தவங்க பாடு. நம்ம மேக்ஸ் தானே படிக்க போகிறோம். எது இம்பார்ட்டன்ட் சம்மு எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். அதனால் இது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. வந்தால் எடுத்துக்கலாம், வரலன்னா விட்டுக்கலாம். பட் நிறைய வந்திருக்கு இந்த சம்மு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். பி வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 5,000 ரூபாய். அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 8%. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 4 n வந்து 2 years. அதோட முக்கியம் n 2 வருஷம்னா மட்டும்தான் இந்த சம் அப்ளிகபிள். இந்த ஃபார்மை எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 வருஷம்னா மட்டும்தான். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு 5,000 இன்ட்டு 8 சாரி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5,000 into 8/100 into 8/100. 2 0க்கு 2 0 1 0 1 5 is 5 2 5 are 10 1 2 is 2 4 2 are 32 rupees தான் வித்தியாசம். ஒரு ரூபானாலும் ரூபா தானே 32 ரூபா அதிகமாக கிடைக்குமா இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே
32 rupees. இதான் இந்த சம் ஒரே ஆன்சர். ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட்டட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.